ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி. 2025 குரு பகவான் 15ஆம் தேதி, மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள், உங்களுடைய சுய ஜாதகப்படி இருக்கக்கூடிய அந்த பலன்கள், இந்த சுய ஜாதகத்தினால இந்த குரு பகவான் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். குரு பகவான் ஒரு சுப கிரகம், முழுமையான சுப கிரகம். இவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார், உபஜயஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறார். அதனால இந்த காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம், நிறைவேறாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி அமைய போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அஸ்ட்ராலஜி பதிவுகள் இந்த இடத்துல இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசிக்கே வர்றார், ஜென்ம குருவாக மாறுகிறார். இது மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு அதிகப்படியான ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் இடமாற்றம் செஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல தாராளமா பண்ணிக்கலாம். இந்த இடமாற்றம் தான் உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாருமே இடமாற்றம் செய்யல, நாங்க சொந்த வீட்லயே இருக்க போறோம், இல்ல எங்களுக்கு இந்த சொந்த வீடு போன வருடம் தான் கட்டணும், இந்த சொந்த வீட்டுல இருந்து போகிறதுக்கே எங்களுக்கு மனசு வராது அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பான ஒரு அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். திறமைகளிலும் சரி, வாய் பேச்சிலையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நுணுக்கமான ஒரு அறிவை உணர்வதிலையும் சரி, இந்த மிதுன ராசி என்பர்கள் மிகவும் ஒரு நேர்த்தியானவர்களாக இருப்பாங்க. ஒரு சின்ன வேலை, அலுவலகத்துல ஒரு ப்ராஜெக்ட், கடினமான ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட ரொம்ப எளிமையா ஈஸியா டைம் லிமிட்குள்ள செஞ்சு முடிக்கிறவங்க நம்ம ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனா அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம், ஒரு வெகுமதி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? கண்டிப்பா கிடைச்சிருக்காது. மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஏமாளிகள் தானே. அவர்களுக்கு அந்த ஒரு வேலையை தான் செய்ய தோணுமே ஒழிய அதற்குண்டான அங்கீகாரத்தை எதிர்பார்த்து இவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு வெகுளித்தனமான ஒரு குணநலன்களை உடையவர்கள். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதுவும் போக அந்த நண்பர்களோட ஒரு பழகக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள், அந்த நண்பர்கள் தான் இவர்களுக்கு உலகமே. வேற யார் என்ன சொன்னாலும், உறவினர்கள், பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நண்பர்கள் இதுதான் சரிடா, இதுதான் தப்பு, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு நண்பர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்பி சில வேலைகள்ல செய்வாங்க நம்ம மிதுன ராசி என்பர்கள். அதனால சில சிக்கல்களையும், தசாபுத்தி சரியில்லைன்னா நண்பர்கள் கூட எதிரியா மாறுவாங்க. அடுத்து எதிரி கூட நண்பராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை சொல்லி நம்ம குத்தமே கிடையாது. அதனால நேரம் காலம் அவர்களுக்கு எதிராக செயல்படும் போது இவர்களும் தான் என்ன பண்ணுவார்கள், இந்த மிதுன ராசி என்பர்கள். அதனால இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இருக்கும். அதாவது வாழ்க்கையில சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள்ல இவர்களுக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவங்களாக இருக்கும். ஒரு வீடு கட்டவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எதார்ச்சியாக ஒரு 35 லட்சம் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அந்த வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 70 லட்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த ஒரு இழப்புகள் அதிகமா இருக்கும். உங்களுடைய செலவுகள் அதிகமா இருக்கும். எந்த இடத்துல எந்த செஞ்சிருக்கிறீங்க அப்படின்றதே உங்களை அறியாமலேயே நீங்க செலவு செய்யறது தான் இந்த ஜென்ம குருவனுடைய வேலை. அதிகப்படியான செலவுகள். இந்த குரு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கலத்திராதிபதி, கர்மாதிபதியும் கூட.
அந்த களத்திராதிபதி அதிகப்படியான பிசினஸ்க்காக செலவு பண்றதுக்கு தூண்டிக்கிட்டே இருப்பார். அடுத்து சொந்தமான ஒரு நாகரிக வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஒரு அத்தியாயத்தை தொடங்க போறீங்க. நம்ம இப்படித்தான் இருக்கணும், இது நாள் வரைக்கும் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாச்சு, இப்போ நம்ம இந்த மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புது வாழ்க்கை அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். கடன் பிரச்சனைகள் இவர்களை ரொம்ப வாட்டி வதைக்கும். தேவையில்லாத கடன்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரே அன்பர்கள் நம்ம ராசி என்பர்கள் தான். யாருக்கு கடன் இருக்கும், யாருக்கோ ஒருத்தர் கடன் இருக்கும், அந்த கடனுக்காக நீங்க ஒரு ஜவாப்தாரி சைன் போட்டிருப்பீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க, அதனால நீங்க மாட்டிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு அவமானமும் அசிங்கமும் தான் மிச்சமே ஒழிய வேற எந்த ஒரு விதமான ஒரு பயனும் கிடைக்காது. அந்த அளவுக்கு கடன் தொந்தரவுகள்ல தேவையில்லாம மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த கடனினுடைய தொந்தரவுகள் இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடனை எப்படியாவது முடிச்சிடணும், எப்பாடுபட்டாவது முடிச்சிடணும் அப்படின்னு நிறைய பிரயத்தனம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். கண்டிப்பாக அந்த கடனையும் நீங்க கட்டி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு அனுபவங்கள், திருமணத்திற்காக சில செலவுகளை நீங்க செஞ்சிருப்பீங்க, அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை, தேவையில்லாத வேலை இழப்புகள், இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு திருமணம் ஆன உடனே நடக்கும். இது திருமணத்துல இருக்கக்கூடிய நபர்களை நம்ம குத்தம் சொல்றதா இல்ல நம்மளுடைய நேரத்தை குத்தம் சொல்றதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இந்த ராசி என்பர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்க நேரங்காலம் தான் சரியில்லை, அதுக்காக நம்ம கூட வந்த பார்ட்னரை போய் நம்ம குத்தம் சொன்னா நமக்கு நல்லா இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு திருமணம் ஏற்பட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாத நேரங்கள் வருது, அதனால தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேலை இழந்தவர்களுக்கு ஒன்னும் பயப்படுற அளவுக்கு இல்ல, வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். கிடைக்க கிடைக்க வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. எனக்கு இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த மாதிரியான வேலை தான் வேணும், இந்த மாதிரியான வேலை வேண்டாம் அப்படின்னு எதையும் உதாசீனம் படுத்தாமல் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நகருங்க. கிடைக்கிற வேலை வாய்ப்பு பயன்படுத்துங்க. அடுத்தடுத்து மூவ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. மிதுனராசி என்பர்கள் நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில்ல சிறப்பா இருக்கும். கர்மாதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர் இல்லையா குரு பகவான். அதனால மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை மற்றும் தொழில்ல நிறைய முன்னேற்றங்கள். தொழில் நீங்க இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும். இந்த தொழில்ல இருந்து வரக்கூடிய ஒரு வருமானத்தை பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடக்கூடிய ஒரு டைம். குருனாலே லட்சத்திற்கு அதிபதி, கோடிக்கு அதிபதி தான். அதனால நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களுக்கு பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இதுக்குதான் செலவு பண்றீங்க, இதுக்குதான் நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு இல்லாம இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு டைமா இருக்கும். சில பேருக்கு கடன் வாங்கியாவது சில பேர் இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்க இருக்கிற மேடம் நான் இன்னும் செட்டில் ஆகல, எனக்கு இன்னும் திருமணம் நடைபெறல, நான் என்ன பண்ணணும், எனக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுமா அப்படின்னு கேட்ட கண்டிப்பா திருமண பாக்கியம் இருக்கு. உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல வரன், நல்ல அமைப்புள்ள வரன், நல்ல ஒரு செல்வாக்கோட நல்ல ஒரு அந்தஸ்தோட இருக்கக்கூடிய ஒரு வரன் தான் அமையும். நல்ல ஒரு அந்த வரனுக்கு வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கைய ஒரு மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குழந்தை பாக்கியமும் சேமா தான். எந்த இடத்துல திருமண உறவு நல்லா இருக்கும் அந்த இடத்துல நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், அந்த குழந்தையினால நல்ல ஒரு வருமானங்கள், உயர் பதவிகள், அந்த வீட்டு மகாலட்சுமியே அந்த குழந்தை தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புன்றது இருக்கும். மகாலட்சுமின்னு சொன்னோன்னே நிறைய பேரு பெண்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னா அப்போ எங்களுக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு எங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க.
பெண்கள் எந்த அளவுக்கு நீங்க துன்பங்கள் வந்தாலும் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாதான் அதனுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய குழந்தைகளினுடைய ஜாதகத்துல வந்து விடும். இப்போ நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, அந்த குழந்தைக்கு எல்லாமே நல்ல இடத்துல இருக்கும். நல்ல இடம்ன்ற போது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல இடத்துல அந்த கிரகங்கள் அமையும். ரொம்ப சோகத்திலயும் துக்கத்திலயும் இருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு கவலை அப்படின்னு இருக்கிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு கிரகங்கள் எல்லாமே 6, 8, 12ல தான் விழும். வேற எந்த இடத்துலயுமே விழாது. இதுதான் இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களின் அமைப்பு. அதனால மிதுனராசி அன்பர்கள் எல்லாருக்குமே பெரும்பாலானோருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ரேரா தான் பெண் குழந்தை பிறக்கும். அதனால ரொம்ப ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கணவனோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு தெய்வ வழிபாடு முக்கியம். எந்த அளவுக்கு ஆன்மீகத்தோட டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் முழுமையாக சப்போர்ட் பண்ணுவார். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது போன்ற நல்ல பயனுள்ள அஸ்ட்ராலஜி தகவல்களை பெறறதுக்கு நீங்க இந்த பதிவுல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபை நீங்க பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் வரும். கீழே கமெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீராம இருக்கோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை ஒரு பதிவா எடுத்து உங்களுக்கு உண்டான நிவர்த்தியை கண்டிப்பா சொல்லலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.